வணக்கம் ஜீவன் டிவி நேர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பாத்தீங்கன்னா ஒரு தியான பயிற்சி பார்க்க போறோம். அந்த தியான பயிற்சிக்கு பேரு சாந்தி தவம். சாந்திங்கிற பேர்லயே உங்களுக்கு தெரியும், அது மனதுடைய அமைதி. சாந்தி சாந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மன அமைதி. அப்ப இந்த பர்டிகுலர் தியானம்ங்கிறது உங்க மன அமைதிக்கான தியானம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு படபடப்பாவே இருந்துட்டு இருப்பாங்க, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், உணர்வு, இல்ல ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருப்பாங்க, மன போராட்டங்கள்ல இருக்கலாம், கோபம் அதிகமா இருக்கலாம். இந்த மாதிரி என்ன நிலைகள், அதாவது நீங்க உங்க மன சாந்தியோ இல்ல மன அமைதிக்கு எதிராக எந்த நிலையில இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த டைம்ல அந்த செகண்ட்லயே இந்த தியானத்தை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மனம் அமைதி ஆகும், சாந்தி ஆகும். சரி, இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா, போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் 3 குணங்கள் பார்த்தோம் இல்லைங்களா. அதுல முக்கியமானது நான் என்ன சொல்லியிருந்தேன், சத்துவ குணம் சொல்லியிருந்தேன். இந்த சாந்தி தவம் நீங்க பண்ண 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 உங்களுக்குள்ள சத்துவ குணம் அதிகமாகும். அந்த சத்துவ குணம் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வெற்றி தானா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு கோபமான, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க கோபமான ஒரு மனநிலையில இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகளாக தான் இருக்கும். இல்ல நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களை அளவச்சுட்டு தான் இருக்கும். இல்ல நீங்க பதட்டத்துல இருக்கீங்க, பயப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னே இருந்தீங்கன்னா, ரொம்ப நேரம் அந்த நிலையிலேயே இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி அந்த சூழல்கள் தான் கிரியேட் ஆகும். அப்ப அதுல இருந்து நம்ம விடுபடுவது எப்படி அப்படின்னா இந்த தவத்தின் மூலமாக. சரி, பயிற்சிக்கு போலாமா? சரி, வழக்கம் போல நான் சொல்ற மாதிரி என்ன பண்ணணுங்க, அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்குங்க, சமணங்கால் போட்டு உட்கார்ந்துக்குங்க. இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க ரைட் லெக் தூக்கி லெஃப்ட் லெக் மேல வச்சுங்க. சிம்பிளானதான், ரொம்ப இல்லை. ரைட் லெக் தூக்கி லெஃப்ட் லெக், புரியுதுங்களா, அதை வச்சிருங்க. வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துக்குங்க. முதுகு நேரா இருக்கணும், அதுதான் மெயினான விஷயம். முதுகு நேரா இருக்கணும். நேரா உட்கார்ந்துருங்க, சரிங்களா, அமைதியான இடத்துல. ஹெட்செட் மாட்டிக்கங்க, போனை நீங்க அந்த ஆன் பண்ணிட்டு ஹெட்செட்டை மாட்டிங்க, சிம்பிளா. இப்ப இந்த தவம் முடியற வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருக்கணும். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. நான் கண்ணை திறங்கன்னு சொல்லும் போதுதான் நீங்க திறக்கணும், அது வரைக்கும் திறக்கக்கூடாது. புரியுதுங்களா? வெரி குட். யா, முதல்ல கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. வெரி குட். எஸ், கண்ணை மூடிட்டேன்ல. என்ன பண்ணணும் நீங்க ஃபர்ஸ்ட், முதல்ல 3 தடவை மூச்சை நல்லா உள் இழுத்து மூச்சை நல்லா வெளியில விடணும். புரியுதுங்களா? அதுக்கு பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். எஸ், குட். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் மூச்சு நல்லா உள்ள இழுங்க, மூச்சை வெளியில விடுங்க, மறுபடியும் மூச்சு இழுங்க, மூச்சை வெளியில விடுங்க. லாஸ்ட் டைம் மூச்சு இழுத்தாச்சு, இப்ப மூச்சு வெளியில விடுங்க. வெரி குட். இதை உங்க டைம் லிமிட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கங்க, சரிங்களா? சில பேருக்கு மூச்சு நல்லா இழுக்க முடியும், சில பேருக்கு மூச்சு கொஞ்சமா தான் இழுக்க முடியும். கொஞ்சமா இழுக்க முடியறவங்க நீங்க கொஞ்சமா பண்ணலாம், ஜாஸ்தி இருக்கவங்க ஜாஸ்தி பண்ணலாம், சரிங்களா? ஒரு 3 தடவை, சரிங்களா? இப்ப மறுபடியும் ஒரு தடவை பண்ணலாமா? நல்லா மூச்சு இழுங்க பார்க்கலாம். மூச்சை வெளியில் விடுங்கள், மறுபடியும் மூச்சு இழுங்க, மூச்சு வெளியில விடுங்க. வெரி குட், வெரி குட். கண்ணை மூடி நிலைதான் இருக்கணும், கண்ணை திறக்கூடாது நான் சொல்ற வரைக்கும். ஓகே, இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப மூச்சை இழுக்கிறீங்க இல்லைங்களா? எஸ். இப்ப பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பகுதிக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஓம் சாந்தி அப்படின்ற ஒரு உச்சரிப்பு தியானம், சரிங்களா? அப்போ அதை நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட். இப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது ஓம் அப்படின்னு சொல்லணும். மூச்சை வெளியில விடும்போது சாந்தின்னு சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது நீங்க மனசுக்குள்ள சொன்னாலும் ஓகே, வெளியில சொன்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ மூச்சை நல்லா ஓம் மூச்சரிவு பாருங்க, நான் சொல்றது ஓம். நிறைய பேர் ஓம் அப்படின்றாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஓம், அந்த இம் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகேவா? குட்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது ஓம் அப்படின்னு சொல்லணும். அது நீங்க வெளியில சொன்னாலும் ஓகே, இல்ல மனதளவுல சொன்னாலும் ஓகே. வெளியில மூச்சை விடும்போது சாந்தி அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் சொல்லிட்டா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? எஸ். மூச்சை இழுக்கணும். நான் ஓம் சொல்லும் போது மூச்சை இழுங்க, சாந்தின்னு சொல்லும் போது மூச்சை வெளியில விடுங்க. சரிங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன மூச்சு அட்ஜஸ்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. அடுத்தடுத்த நான் சொல்ல சொல்ல இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? குட். எஸ். ஓ சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்படியே உள்ளுக்குள்ள மனதளவோட இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சு இழுத்துட்டு மனசுக்குள்ளேயே மூச்சு இழுக்கும் போது ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உங்களுடைய கவனம் ஃபுல்லாவே மனது அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டே மூச்சை இழுக்கும் பொழுது ஓமுங்கிற அந்த சவுண்ட்ல இருக்கணும். ரிலீஸ் பண்ணும்போது மூச்சு ரிலீஸ் பண்றதுலயும் சாந்தி அப்படிங்கிற வார்த்தையில மட்டும்தான் இருக்கணும். புரியுதுங்களா? நல்லா அதுலயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. மூச்சை உள்ள இழுக்கும்போது ஓ சாந்தி. ஓ சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்படியே உள்ளுக்குள்ள மனதளவுலயே சொல்லுங்க. கண்ண மூடியே இருங்க. ஓம் சாந்தி அப்படின்ற அந்த ஒளி உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும். மூச்சை மெதுவாக மேலே இழுத்து மூச்சை ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த மூச்சை மேலே இழுக்கும்போது ஓமுங்கிற உச்சாரணை சொல்கிறீங்க. மூச்சை வெளியில் விடும்போது சாந்தி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து உள்ளுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு உடல் தெரியல, உங்கள் மனம் அமைதியாயிருச்சு, உங்களுக்குள்ள மூச்சு காத்தும் இப்போ அடங்கிருச்சு. இப்போ உங்களுக்குள்ள அந்த ஒளி மட்டுமே இருக்கு. ஓ சாந்தி. அந்த ஒளியை மட்டும்தான் கவனிக்கிறீங்க. நீங்க அந்த ஒளி ரெண்டு மட்டும்தான் இங்க இருக்கு.
உங்க உடல் மறைஞ்சிருச்சு, உங்க மனம் மறைஞ்சிருச்சு, உங்க மனங்கள்ல எண்ணங்கள் மறைஞ்சிருச்சு, மூச்சு காத்தும் ஒடுங்கி விட்டது. இப்பொழுது நீங்களும் அந்த ஒளி மட்டுமே தான் இருக்கிறீர்கள். உங்க உடல் ஃபுல்லாவே அந்த ஒளி மட்டும்தான் ஃபுல்லா பரவி இருக்கு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்போ அந்த ஒளிய ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அப்படியே சொல்லிக்கிட்டே இப்போ மூச்சுல இருக்கிற கவனத்தை எடுத்து உங்க புருவ மத்தி, இந்த பொட்டு வைப்போம் இல்லையா, பெண்கள் பொட்டு வைக்கக்கூடிய இடம், ஆண்கள் திருநீர் வைக்கக்கூடிய இடத்த கவனிங்க அப்படியே. இப்போ மூச்சுல போயிட்டு இருக்க கவனத்தை எடுத்து என்ன பண்ணுங்க, புருவ மத்தின்னு சொல்லுவாங்க, பெண்கள் பொட்டு வைக்கும் இடம், ஆண்கள் திருநூறு வைக்கிற இடம், அந்த இடத்த மட்டும் கவனிச்சுட்டே அந்த ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பூர்வ மத்தியை மட்டும் கவனிங்க, கவனிச்சு மனசுக்குள்ளேயே ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு வாங்க. அந்த புருவ மத்தியம் மட்டுமே கவனிச்சுட்டு வாங்க, கவனிச்சுட்டே இருங்க. இப்போ லைனா இன்னும் கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் லைட்டா சவுண்டை கொஞ்சம் லைட்டா ஆல்டர் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம் தெரியுங்களா? புருவ மத்திய கவனிங்க. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. முதல்ல உடல் இல்ல, மனம் இல்ல, மூச்சு இல்ல, இப்ப நீங்களும் இல்லாமல் போகிறீர்கள். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓம் சாந்திங்கிற ஒளி அந்த புருவ மத்தியில மட்டுமே ஒழிச்சுட்டு இருக்கு. மனதளவுல சொல்லுங்க, மனதளவுல அந்த ஓம் சாந்திய புருவ மத்தியில வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். முழு கவனமும் புருவ மத்தியில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி அப்படின்ற அந்த ஒளியில மட்டும்தான் இருக்கணும். இப்ப புருவ மத்தியில அந்த ஒளி மட்டுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கணும். ஓம் சாந்தி, ஓம் ஓம் சாந்தி, ஓம் ஓம் சாந்தி, 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 ஓம்.
அப்படியே புருவ மத்தியை கவனிச்சுட்டே இருங்க. புருவ மத்தியை கவனிங்க, உள்ளுக்குள்ள கவனிங்க, உங்களுக்குள்ள கவனிங்க. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். புருவ மத்தியிலேயே கவனம் செலுத்தட்டும். முழுக்க முழுக்க அந்த புருவ மத்தியிலேயே உங்களுக்கு கவனம் முழுசாக இருக்கட்டும், முழுமையாக அங்கேயே இருக்கட்டும். ஓம் சாந்திங்கிற வார்த்தை அங்க ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். நல்லா ஆழ்ந்து உள்ள செல்லுங்க. புருவ மத்திக்குள்ள ஆழ்ந்து உள்ள செல்லுங்க. ஓம் சாந்தி ஓம். சரி, அப்படியே மெல்ல கண்ணை திறங்க. மெதுவா கண்ணை திறங்க, மெதுவா கண்ணை திறங்க. வெரி குட். இப்போ நல்லா கையை நல்லா தேய்ச்சு கண்ணில் வைங்க. இப்படி கண்ணில் வச்சு இப்படி தேய்ச்சி, ஓகேங்களா? ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை. வெரி குட். ஓகே, குட். ஸோ இதுதான் சாந்தி தவத்துல முதல் பயிற்சி. மொத்தம் 3 பயிற்சி இருக்கு, அதுல முதல் பயிற்சி இது. எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீலிங்? ஏதோ பெரிய பாரம் இல்லாத மாதிரி இருக்கா? மனது ரொம்ப அமைதியாயிருச்சா? உங்களை சுத்தி எல்லாமே அமைதியா இருக்கா? இதுதான் அந்த அமைதி நிலை. இந்த அமைதி நிலையை எந்த அளவுக்கு நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சத்துவகுணம் அதிகமாகும். அதன் மூலமாக எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஐ ஹோப் என்னுடைய ஆசை கனவு எல்லாமே இந்த மெடிடேஷன் எவ்வளோ பேருக்கு போய் சேரணுமோ சேரணும். அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில அமைதி நிலவணும், சந்தோஷம் நிலவணும், மன நிம்மதி நிலவணும். ஏன்னா இந்த யுக காலத்துல நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க வெளிப்புறத்தை சார்ந்தே இருக்கு. ஒரு சின்னதா சிரிக்கணும்னாலும் வெளியில ஏதாவது நடந்தாதான் நம்ம சிரிக்கிறோம், வெளியில ஏதாவது நடந்தாதான் நம்ம சந்தோஷப்படுறோம். அப்படி இல்லாம நம்மளுக்குள்ள சந்தோஷம் பெறுகிறத நம்ம கத்துக்கிட்டோம்னா, நமக்குள்ள சந்தோஷத்தை எப்படி நமக்குள்ள இருந்து எடுத்துக்கிறதுங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம்னா, வெளிப்புற வாழ்க்கையில இருந்து எதிர்பார்ப்பு நம்மளுக்கு கம்மியாகும். நம்ம வெளிப்புறத்துல என்னதான் நெகட்டிவா நடந்தாலும் நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம சந்தோஷமா இருக்கிறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளை சுற்றி உள்ள நபர்களும் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க தவமெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்த சுற்றி இருக்கவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும், அவங்களுக்கும் ஒரு மன அமைதி நிலவும். சரிங்களா? ஓகே, ஃபைன்.
சரி, ஸோ அடுத்த பயிற்சி அடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. நன்றி ஜீவன் டிவி யூடியூப் நேயர்களே. நன்றி, வணக்கம்.